இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்னம்மா யோசிச்சுக்கிட்டு இருக்க? மாப்பிள்ளைய பிடிக்கலையா? டேய், ஏன்டா நீ வேற பிடிக்கலன்னு எப்படிடா சொல்லுவா? நீ சும்மாறா, நீ சொல்லுமா. எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம். ஏம்மா, என் பையனை பிடிக்கலையா உனக்கு? இல்ல, எனக்கு இப்ப கல்யாணம் வேண்டாம். நான் படிக்கணும். நான் படிச்சு ஐபிஎஸ் ஆகணுங்கிறது தான் என்னோட ஆம்பிஷன். இந்த காலத்துல இப்படிதான் இருக்கணும். படிக்கணும், சாதிக்கணுங்கிற வெறி இருக்கணும். இந்த கல்யாணம் எல்லாம் வெறும் சம்பிரதாயம் தான். நீ என் ஃப்ரெண்டோட பொண்ணுன்னா அப்போ எனக்கும் பொண்ணு மாதிரி தானே? கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன நீ படிக்கணும்னு ஆசைப்படுறியோ அத தாராளமா படிக்கலாம். நாங்க படிக்க வைக்கிறோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கடா குமார். ஏமா, மாப்பிள்ளையே நீ விருப்பப்பட்டதை படிக்கலான்னு சொல்லியாச்சு. அப்புறம் என்னம்மா, நீ உள்ள போ. உள்ள போ சௌமியா. அது இல்லப்பா. நிர்மலா, சௌமியா உள்ள கூட்டிட்டு போ. வா. அப்புறம் என்னடா, எல்லாம் ஓகே. அடுத்த வாரமே ஒரு நல்ல நாளா பார்த்து நிச்சயத்தை வச்சுக்குவோம். நிச்சயமாடா. நம்ம ஜோசியர் ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட பேசிட்டு நான் உனக்கு கால் பண்றேன். ஓகே. அப்போ நாங்க கிளம்புறோம். அப்ப நாங்க போயிட்டு வரோம். நிர்மலா கிளம்புறாங்கம்மா. சரி வரேன். சரிங்க, போயிட்டு வரோங்க. வாங்க வரேன். வாங்க வாங்க. வரோம். போயிட்டு வாங்க. போயிட்டு வாங்க. போயிட்டு வரோம். வரமா? வரமா? வரேம்மா. வாங்க. போயிட்டு வரேங்க. போயிட்டு வாங்க. வரேம்மா. வாங்க. நான் கூட படிச்சுன்னு இருக்கிற பொண்ணுக்கு கல்யாணம் பண்ண போறாங்களேன்னு நினைச்சுனே இருந்தேன். ஆனா மாப்பிள்ள ரொம்ப நல்ல பையனா இருக்கிறான். ஆமாங்க, நான் நினைச்சேன் நீங்க சொல்லிட்டீங்க. எங்க தேடினாலும் இப்படி ஒரு மாப்பிள்ளை நம்ம சௌமியா கிடைக்க மாட்டான். வெரி ஸ்வீட். சரி வாங்க, அவங்க கிளம்புறாங்க, நம்ம போய் வெளியே அனுப்பிச்சிட்டு வருவோம். குட் மார்னிங் மேடம்.
என்ன நீங்க எதுக்கு ஆபீஸ்க்கு வந்திருக்கீங்க? சின்ன மாமா தான் வர சொன்னாரு. சித்தப்பாவா? ம். எதுக்கு? அவரு எது? நான் தான் வர சொன்னேன். இன்னைக்கு ஆபீஸ்ல மீட்டிங் இருக்குல்ல, அதுக்கு தான் வர சொன்னேன். மீட்டிங்க்கு இவங்க எதுக்கு சித்தப்பா? நான் பண்ண தப்புக்கு என் புருஷன் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும், நானே கேட்கறேன்னு சொன்னதுனால வர சொன்னேன். இல்ல சித்தப்பா, அவங்க யார்கிட்ட சாரி கேட்க வேணாம், நானே கேட்டுக்கிறேன். பண்ணாத தப்புக்கு நீ ஏன் மன்னிப்பு கேட்கணும்? நான் கேக்குறேன். எங்க சத்யாவே கேட்கட்டும். செஞ்ச தப்புக்கு கூனி குறுகி மன்னிப்பு கேட்டாதான் அடுத்த தடவை இது மாதிரி தப்பு பண்ணக்கூடாதுன்னு தோணும். சித்தப்பா, அவங்க பண்ணதுக்காக அவங்க ஏற்கனவே ஃபீல் பண்ணிட்டாங்க. திரும்ப எதுக்கு அவங்க மன்னிப்புலாம் கேட்க வைக்கணும்? வேணாம் சித்தப்பா. ஏன் 4 பேருக்கு முன்னாடி உன் பொண்டாட்டி தலை குனிய வேண்டான்னு பாக்குறியா? அப்போ நீ தலை குனிஞ்சா பரவாயில்லையா? என் அமுல் பேபியை யார் முன்னாடியும் நான் தலகுனிய விட மாட்டேன். நானே எல்லாராண்டியும் மன்னிப்பு கேக்குறேன். ஏங்க இவங்க பிரபுவுடைய வைஃப் சத்யா. இவங்க படிக்காதவங்க, பிசினஸ் பத்தி எதுவுமே தெரியாது. அந்த கிராமத்துல இருந்த விவசாயிங்க 2 பேர் ஏதோ சொன்னாங்கன்னு அவங்க பேச்ச கேட்டுக்கிட்டு இவங்க தான் அந்த ப்ராஜெக்டை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இவங்க பண்ண தப்புக்காக இப்போ உங்க எல்லார்கிட்டையும் மன்னிப்பு கேட்க வந்திருக்காங்க.